எந்த டம்ளரில் அரிசி மாவும் பொரிகடலை மாவும் எடுத்தனோ அதே டம்ளரில் நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். மொத்தம் 4 டம்ளர் இருந்தது ரெண்டும் சேர்ந்து. நீங்கள் தண்ணி பார்த்துக்கோங்க. நான் 3 டம்ளர் ஊற்றிருக்கேன், சரியாக இருக்குது. புளிகிற பக்குவத்துக்கு இந்த மாதிரி பக்குவத்துக்கு கொண்டு வந்துடணும். நம்ம முறுக்கு உலக்கில் போட்டு புளிகிற பக்குவத்துக்கு. இது வந்து எண்ணெய் டால்டாவோ நெய்யோ நம்ம போட போகிறது கிடையாது. நீங்கள் எந்த சமையல் எண்ணெயில் இதை புளிய போகிறோமோ அதே எண்ணெயில் ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். உப்பு இந்த சமயத்தில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இது மாவு நல்லா எண்ணெயும் சேர்த்து பிசைஞ்சிட்டு புளியும் போது பார்ப்போம். நம்ம அரிசி மாவு பொரிகடலை மாவு கொஞ்சம் எள்ளு உப்பு சேர்த்து கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துருக்கோம். மாவு இந்த